ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீன்ஸ் உசிலி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். காலையில் வந்து பொரியல் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா கூட போதும். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பருப்பு வடைக்கெலாம் அரைப்போம்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் மைய. இப்போ இதை நான் தோசைக்கல்லில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உசிலிக்கு வந்துட்டு நம்ம இட்லி பானையிலையும் வந்து வேக வச்சு எடுக்கலாம். நம்ம வந்து தோசைக்கல்லில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பாத்திரம் விளக்குற வேலையும் மிச்சம், அதே சமயத்தில் கொஞ்சம் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போது தேவையான அளவுக்கு லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக அந்த கடலைப்பருப்பு வந்து ரொம்ப கரைஞ்சிடாமல் இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 பக்கெட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் இதை எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து இப்போது இதை சின்ன சின்ன பீசஸாக வந்து பிச்சு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கட்டி கட்டியாக வந்து இல்லாமல் நல்லா பொல பொலன்னு வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இது ரொம்பவும் அரைக்க தேவையில்லை. பல்ஸில் ஒரு 4 டைம் விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு பொல பொலன்னு வந்து நமக்கு கட்டிகள் எல்லாம் உதிர்ந்து வந்துடும். இப்போது நமக்கு உசிலிக்கான பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம காய் வந்து தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நான் கடுகு, காரத்துக்கு நான் வந்து 2 மிளகாய் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பருப்பில் வந்து பச்சை மிளகாய் போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதுக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம பீன்ஸுக்கு எடுத்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து பச்சை மிளகாய் இல்லைன்னா வந்து வர மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் வதக்கிக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 100 mlக்கும் குறைவான தண்ணி மட்டும் நான் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சோ இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சோ பீன்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலலாம் பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பு அந்த பொடியை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய பீன்ஸ் உசிலிக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மேலால் வந்து எண்ணெய் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான பீன்ஸ் உசிலி வந்து நமக்கு தயாராகிடுச்சு. இது ரொம்பவே வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.